யாராவது வறுமைப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களை பாதுகார். பிறகு இறந்தார். நான் ரொம்ப பெருமைப்பட்ட விஷயம் இதை படிக்கிற பொழுதுதான் பாருங்க என்ன சொன்னார்கள் தெரியுமா? இப்போ யாராவது ஒரு பிச்சைக்காரன் வருகிறான், யாருன்னு தெரியலையே, எங்கள் வீட்டு வாசலில் விழுந்து இறந்து போனான், அவனுடைய உடலை எடுத்து அதற்குரிய கிரியைகளை நீ செய்து அடக்கம் பண்ண வேண்டும், இது இல்லறத்தானுடைய கடமை என்றார். தமிழ் நாகரிகம் எங்கே வளர்ந்திருக்கிறது என்று உங்களுக்கு புரிகிறதா? இப்போ எனக்கு 3 6 ஆச்சு. இயல்புடைய மூவர் துறந்தார், துவாதார், இறந்தார், 6 கடமை சொல்லியாச்சு. சரி சாமி, என்னை இனியாவது தாலியை கட்டட்டுமான்னு ஒருத்தன் கேட்டான். கொஞ்சம் பொறுப்பா, இன்னும் 5 கடமை இருக்குன்ட்டான். என்ன கடமை? தென்புலத்தார் மூதாதையர்களுக்குரிய கடமை செய்ய வேண்டும். வீட்டிலே வருஷத்திலே ஒரு நாள் உன்னுடைய மூதாதையர்களை நினைத்து பிண்டம் போட உன்னாலே முடியாதா? இப்போ பல பேர் நான் மோச்சார்ச்சனை பண்ணிக்கிட்டேன்னுக்கிறார். உனக்கும் அப்படித்தான் உன் பிள்ளை பண்ணுவான். மூதாதையர்கள் இறந்திருப்பார்களே, அதை பற்றி சொல்லவே நேரம் இல்லை. அது உன் கடமை. நான் சொல்றேன், நீ சமயத்தை நம்ப வேண்டாம், நம்முடைய பெரியவருடைய நூல்களை நம்ப வேண்டாம். நான் ஒன்றை கேட்கிறேன். இன்றைக்கு நான் இந்த சீட்டில் உட்கார்ந்து நான் பேசுறேன் என்றால் நான் தானே அதுக்கு காரணம். என்னுடைய தந்தை, அவருடைய தந்தை இவர்கள் எல்லாம் சேர்த்த சொத்து தானே எனக்குள்ளே வந்து என்னை இதில் உட்கார வச்சிருக்கு. நீ வேறொன்றுக்கும் கடமை செய்ய வேண்டாம், அந்த நன்றிக்கு உன் பெற்றோர்களுக்கு கடமை செய். அதுதான் தென்புலத்தார் கடமை. நான் எப்போதும் சொல்றேன் பாருங்க, தென்புலத்தாருக்குரிய காரியங்களை செய்யாவிட்டால் அந்த சந்ததியிலே பிறக்கிற பிள்ளைகள் 1000 குரங்குகளுக்கு சமமாக பிறக்கும் என்று எழுதி இருக்கிறார்கள். உண்மையாக சொல்கிறேன் பாருங்க. வருஷத்திலே ஒரு நாள் மூதாதையர்களை நினைத்து அவர்களுக்கு பூஜை வைத்து வழிபாடு செய்கிறது ஒன்று தென்புலத்தார். அடுத்தது தெய்வம். தெய்வம் என்றால் என்ன என்று கேட்டால், தெய்வ கடமை என்பது என்ன என்று கேட்டால், உங்களுக்குரிய ஒரு குலதெய்வம் இருக்கும். உங்கள் குலதெய்வம் என்று ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்துக்கு வருஷம் ஒரு தரமாவது குடும்பத்தோட போய் வழிபாடு பண்ணு. பாருங்க, இதெல்லாம் இப்ப சொல்ல ஆள் இல்லை, அதனாலதான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். வருஷத்துல ஒரு நாளாவது குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு போ. சில பேர் என்கிட்ட இப்ப சொல்லுகிறார்கள், எது குலதெய்வம்ன்றதே தெரியல சார், ஊரை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறார்கள். ஊரை விட்டு வந்து 2 தலைமுறையாச்சு, எங்க குலதெய்வம் எதுன்னு எனக்கு தெரியவில்லை. அதுக்கு என்ன சொல்லுகிறார்கள்? தேடி ஏதிலார் ஆற தமர் பசிப்பர். அதுக்கு பரிமாற உரை எழுதினார். என்ன தெரியுமா? ஏதிலார் ஆற என்றதும் அவனுக்கு எல்லாம் கொடுப்பான், தமர் பசிப்பர் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டான் சொந்தக்காரனுக்கு. இப்படி இந்த உற்றார் உறவினர்களை பேணுவது என்பது அடுத்தது. அப்போ தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கள். அப்போ எத்தனை ஆச்சு தெரியுமோ? முதல் 3, அடுத்த 3, இப்போ 4, 10 கடமை செய்கிற இடம் தான் அங்கே கல்யாணம் கட்ட வேணும். ஒருத்தன் சொன்னான், இந்த வள்ளுவருக்கு பைத்தியம், இந்த 10 பேருக்கு நான் சாப்பாடு போட்டால் எனக்காரா சாப்பாடு போடுறதுன்னு கேட்டான். திருவள்ளுவர் யதார்த்த புலவர். அவர் என்ன சொன்னார்? இவ்வளவும் செய்கிறேன்ட்டு உன்னை நெட்டப்படுத்திக் கொள்ளாத, உன்னையும் பார்த்துக்கொள் என்றார். தான் என்னும் 5 ஓம்பல் தலை. இவ்வளத்தையும் பாதுகாத்து, இவ்வளத்தையும் உன்னால முடிஞ்ச அளவு கொடு. அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னால முடிஞ்சதை கொடு. ஆனால் உன்னையும் பாதுகாத்துக்கொள். தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கள், தான் என்னும் 5 ஓம்பல் தலை. 11 கடமை ரெடியா? இதை செய்ய முடிஞ்சா கல்யாணம் பண்ணு, இல்லாட்டி கட்டாதே. தெரியாம பண்ணிட்டோமே சார். நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, இந்த 11 கடமை வீட்டிலே நடக்க வேணும், வீடு செழிக்கும் பாருங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சது, அன்பு பண்பா இருக்க வேணும், அரண்பாய்னா இருக்க வேண்டும். இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமோ? திருவள்ளுவர் என்னும் அன்புடைமை சொல்லவில்லை. இல்லறம் தொடங்கி நடக்குது, இல்வாழ்க்கை சொல்லிட்டார். அடுத்தது என்னவென்றால் வாழ்க்கை துணை நலம். நல்ல மனைவி, அதை தேர்ந்தெடுத்துக்கொள்.